காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அப்புறம் உடனே வாமிட் பண்ணிட்டேனா? அதுக்கு பிறகு எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்கல்ல அவங்க பாவம் நான் வாமிட் பண்ணதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பிறகு தான் எங்க மேம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டாங்க. ஏ குல்ஃபி, நான் ஒருத்தன் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ கண்டுக்காம உன் வேலையை பாக்குறேன். இல்ல நீங்க பேசிட்டே இருக்கீங்க, நான் எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தொந்தரவா? தொந்தரவா? இங்க பாரு, மயு வாமிட் பண்ணதுல இருந்து அவங்க மேம் நமக்கு கால் பண்றது வரைக்கும் ஒன்னும் விடாம கவனிச்சு ஒப்புவிச்சுட்டே இருக்கா பாரு. இப்பதான் கீழே வேலையெல்லாம் முடிச்சிட்டு மேல வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் உட்காரு. இல்லங்க, நீங்க பேசி முடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க, நான் தூங்க போறேன். ஏன் உனக்கு டயர்டா இருக்கா? இனியா, ரொம்ப தூக்கம் வருதுங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இனியா, எதுக்கு இப்ப பெட்ஷீட்டை விரிச்சு கீழே படுத்திருக்கா? ஒன்னும் இல்ல, சும்மாதான். சும்மானா? மயு இருக்காளா, நீங்க மயு கூட பெட்ல ஃப்ரீயா தூங்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஓ, இந்த பெட்ல நம்ம 3 பேருக்கு தூங்குறதுக்கு இடம் இல்ல. இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா தூங்கலாம்ல, அதுக்காக தான். மயு வந்து இத்தனை நாள் ஆகுது, இப்ப ஃப்ரீயா படுக்கிறதுக்காக கீழே படுத்திருக்கானா? ரொம்ப தூக்கம் வருது அன்பு, நீங்க பேசிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. எதுக்காக சம்பந்தமே இல்லாம கீழே போய் படுத்திருக்க? இனியா, எலோச, ஏன் மயு இப்ப எதுக்கு இவ கீழே போய் படுத்திருக்கா? ஐயோ அன்பு அப்பா, நீங்க தான் இனியா மேடத்தை திட்டுனீங்களா? நான் திட்டினா? நான் எப்ப திட்டினேன்? ஐயோ, நான் குடிச்சிட்டு இருந்த பாலை தட்டி விட்டாங்கன்னு திட்டுனீங்களா? திட்டினா? ஆ, நல்லா கோபமா பேசுனீங்களா? ஆமால, கத்திட்டேன்ல. அதனாலதான் கோபமா இருக்காங்க போல. இனியா, ஏ இனியா, லூசு, தெரியாம பேசிட்டேன்டி. ஐயோ, தூங்கிட்டாங்க போலயே. இப்ப என்ன மயு பண்றது? நீங்க தானே திட்டுனீங்க அந்த அப்பா, அப்பனா நீங்க தானே சமாதானம் செய்யணும். நம்மளா சமாதானப்படுத்தணும்? நம்ம இல்ல, நீங்க தான். சரி விடு மயு, நம்ம கூட தூங்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கலாம். அவளுக்கு கீழே படுத்திருக்கிறது பிடிச்சிருக்குன்னா கீழே படுக்கட்டும். அப்பனா சமாதானம் பண்ண போகலையா? அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவ தூங்குறா, நீ வா நம்ம தூங்கலாம். ஐயோ பாபமா இருக்கே, அப்பனா நம்மள கீழே தூங்குவாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், டெய்லி உன்னை இனியா தானே தூங்க வைக்கிறான், இன்னைக்கு நானே உன்னை தூங்க வைக்கிறேன். நம்மள கீழே தூங்குவாமா அந்த அப்பா? இல்லடா, அவளுக்கு கீழே தூங்குறதுக்கு பிடிச்சிருக்கு, தூங்குறான், நீ வா நம்ம தூங்கலாம். என்ன முழிக்கிறேன், நீ தூங்கு, அவ தூங்கிட்டாலாம், நீ வா. கொல்வி, ஓய் கொல்வி, கொல்வி, எங்க பாரடி. லூசு, கண்ணை திறந்து பாரு. என்ன? எந்திரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன உங்களுக்கு தூக்கம் வரலையேனோ? முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்டி. என்ன முக்கியமான விஷயம், அதுவும் இந்த நைட்ல? எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். ஏய், ஆபீஸ் விஷயம் எல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன முக்கியமான விஷயம்? என்னமோ கோவமா? யார் மேல? என் மேல தாண்டி, கோவமா தானே இருக்க. கோவமாவா? அதெல்லாம் இல்ல, நான் தூக்கம் வந்ததுனால தான் தூங்குனேன். தூக்கம் வந்ததுனால கீழே படுத்திருக்கியா? ம். சாரி. எதுக்கு? ஏன் சாரி கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? எனக்குலாம் தெரியாது, உங்களுக்கு தான் தூக்கம் வருதே, போங்க மேல போய் தூங்குங்க. ஏ லூசு, அவ உடம்பு சரியில்லாம வந்தா கிளாஸ் மாத்தி எடுத்ததுக்காகவா அப்படி கத்துவேன்? குழந்தை ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கும்போது நீ கத்துனா அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. இதுவே அவ ஆசிரமத்துல மதர் சிஸ்டர் யாராவது திட்டுனாங்கன்னு வச்சுக்கோ, அவ அங்கேயே இருக்கிறதுனால அவளுக்கு அது பெருசா தெரியாது. ஆனா நீயோ நானோ இல்ல இந்த வீட்டுல வேற யாராவது அவளை திட்டணும்னு வச்சுக்கோ, அவளை பொறுத்த வரைக்கும் இது கெஸ்ட் வீடு. இப்ப ஏதாவது அவளை ஹர்ட் பண்ணிட்டா அவளால ஃப்ரீயா எல்லாரு கூட இங்க இருக்க முடியாது, ஜாலியா எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி சிரிச்சு இருக்க முடியாது. அதான் கோவப்பட்டுட்டேன். அதுக்கு என்னங்க, எனக்குலாம் எந்த கோவமும் இல்ல. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு கோவமே இல்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே சொல்றேன்ல. குழந்தை கிளாஸ மாத்தி எடுத்ததுக்கு எதுக்குடி அவ்வளவு கோவப்பட்ட? நானே ஏதோ டென்ஷன்ல உன்னை திட்டிட்டேன், அதான் சாரி கேக்குறேன்ல, மன்னிச்சிரு. எனக்குலாம் எந்த கோவமும் இல்ல, நீங்க போய் மேல தூங்குங்க. அப்போ நீ? எனக்கு கம்ஃபர்டபிளா இங்க படுத்திருக்கா தான் பிடிச்சிருக்கு. ஓ, மேடம் கீழே தூங்குவீங்க, நான் மேல தூங்கணுமா? அப்படித்தானே இப்ப பேசி
பேசிக்கிட்டீங்க நம்ம கூட தூங்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு. இப்ப என்ன, உனக்கு கீழே தான் தூங்கணும், அதான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதானே? ஆமா, அப்ப நானும் உன் கூடயே தூங்குறேன். பெட்ல தான் இடம் இருக்கலாம், நீங்க 2 பேரும் மேல தூங்குங்க. என் பொண்டாட்டி தரையில படுக்கும்போது நான் மட்டும் மேல தூங்க முடியுமா? என் குல்ஃபி எங்க இருக்கிறாளோ அங்கதான் நானும் இருப்பேன். அப்படியா? அப்புறம் உங்க விருப்பம். ஐயோ, ரொம்ப கோவப்பட்டுட்டேன் போலயே. சமாதானமே ஆக மாட்டேங்கிறா. என்ன ஏன் குல்ஃபி, என்னதான் பண்ணனேன்னு சொல்லு. இந்த நைட்ல என்ன பண்ண போறீங்க? போய் தூங்குங்க. ஏன், தூங்குறதெல்லாம் சரிதான். நீ எப்படி கீழே படுத்திருக்கும் போது நான் மட்டும் எப்படி மயு கூட போய் மேல தூங்க முடியும்? உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு எந்த கோவமும் இல்ல. எந்திரிச்சு மேல போறீங்களா இல்லையா இப்போ? குல்ஃபி, இப்போ மட்டும் நீ எந்திரிச்சு மேல வரலன்னு வச்சுக்கோ, நானே தூக்கிட்டு போய் அப்புறம் என்ன, நடக்க வேண்டியது நடக்கும். யார வச்சுட்டு? மயுவ வச்சுட்டு. அவ தூங்கிட்டு தானே இருக்கா. ஏதாவது பேசிட போறேன், எந்திரிச்சு போயிருங்க. ஏண்டி, இன்னுமா சமாதானம் ஆக மாட்டேங்கிறா? அப்படித்தானே பேசுனீங்க நீங்க, அவளை எனக்கு முதல்ல பிடிக்காததுனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு. சரி, சாரி குல்ஃபி. சரி, என்ன பண்ணா மன்னிப்பான்னு சொல்லு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இனியா, எனக்கு உங்க வீட்ல இருக்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. தப்பு தாண்டி, மன்னிச்சிரு. இன்னும் எவ்வளவு நேரம் இதே பேசுவேன்? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உங்க வீட்ல இருக்கவே பிடிக்கல. கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க என்ன திட்டினதே கிடையாது. இவ்ளோ கோவமா இப்பதானே திட்டி இருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் எப்படி என்ன திட்டினது கிடையாது. அதனால கோவப்பட்டுட்டு நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போனதே இல்ல. அதனால எனக்கு இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போன போல இருக்கு. குல்ஃபி, நீங்க என்ன திட்டினதுனால நான் நிஜமாவே கோவமா தான் இருக்கேன். என்னை அம்மா வீட்டுல கொண்டு விடுங்க. சரி, நான் தான் தப்பு பண்ணேன், சாரி. என் செல்லம், நீ கீழே தூங்கி என்னால மேல நிம்மதியா தூங்க முடியாதுடி. அதான் மன்னிப்பு கேக்குறேன்ல, இனிமே திட்ட மாட்டேன். இதுக்கெல்லாம் என்னால சமாதானம் ஆக முடியாது. எனக்கு அம்மா வீட்டுக்கு போனா கொண்டு விடுங்க. ஆ, என்ன, அட்லீஸ்ட் நான் சமாதானம் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு நாளாவது தேவைப்படும். அதனால ஒரு நாளாவது கொண்டு விடுங்க. அப்போ என்ன இங்க விட்டுட்டு நீ அங்க போனோங்கிற? ம், உன்னை திட்டினதுக்கு நீ எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இது, அப்படித்தானே? அப்படி வச்சுக்கணும்னா அப்படியே வச்சுக்கலாம். ஆனா பனிஷ்மெண்ட் இன்னும் முடியல. முடியலையா? என்னடி? அம்மா வீட்டுக்கு என்னை மட்டும் கொண்டு விடக்கூடாது. அப்புறம் தப்புக்கு தண்டனை நீங்களா தான் என் அம்மா வீட்டுக்கு என் கூட வரணும். ஏன்னா கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நான் மட்டுமே புருஷன் வீட்டுல இருக்கேன். நீங்க இது வரைக்கும் என் அம்மா வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் என் அம்மா வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அப்போ டபுள் ஓகே. உங்களுக்கு ஓகேனா சமாதானம் ஆகுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி குல்ஃபி, நைட்டு 10:30 ஆயிடுச்சு. காலையில கூட்டு போகவா? முடியாது, இப்பவே கூட்டு போகணும். இந்த ராத்திரியிலயா? ஆமா, இந்த ராத்திரியில எங்க அம்மா வீட்டுக்கு என்ன கூட்டு போறதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். சரி, ஏந்திரி போலாம். நான் மயுவை தூக்கிட்டு வரேன், நீ முன்னாடி போ. ஆனா ஒண்ணு, என் கால் தரையில படாம கூட்டிட்டு போகணும். கால் தரையில படாம எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அது உங்க திறமை. கால் தரையில படாம எப்படி கூட்டிட்டு போற? குல்ஃபி, பண்ணுன தப்புக்கு கால் தரையில படாம என்ன எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டா போச்சு. போலாமா? போலாமே. போலாமா? எங்க போறோம்? உன் அம்மா வீட்டுக்கு. என் அம்மா வீடா? இல்ல, என் மாமியார் வீட்டுக்கு. குல்ஃபி, நீ ரொம்ப இழைச்சிட்டு தெரியுமா? இதே டயலாக் தான் அன்னைக்கு சாம தூக்கி வச்சுட்டு சொன்னீங்க. அப்படியாடி சொன்னேன்? அதோட நிறுத்தலங்க. அரவியாண்டி கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு நல்லா சமைச்சு போட சொல்லணும்னு வரைக்கும் சொன்னீங்க. ஏன், எங்க 2 பேருக்கும் அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இல்லாததுனால நீ ஏன் இசையும் உங்க 2 பேர் பாட்டுக்கும் அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க? 3 மணி நேரம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், பாக்குறீங்களா? இல்ல, என் பொண்டாட்டி சொன்னா அது சரியாதான் இருக்கும். அவ கரெக்டா தான் பேசுவா, நான் நம்புறேன். அச்சச்சோ குல்ஃபி, நம்ம என் மாமியார் வீட்டுக்கு ஸ்டே பண்றதுக்கு போறோம். ஆனா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கலையே. அது காலையில எடுத்துக்கலாம். ஓ, காலையில இங்க வந்து எடுத்துட்டு மறுபடியும் உங்க அம்மா வீட்டுக்கு போய் கிளம்பலான்னு சொல்றியா? ஆமா, இதுவும் நல்லா இருக்குல்ல. அப்போ ஓகே, நம்ம போலாம். யாடி, ராத்திரி 11 மணி ஆக போகுது. எல்லாம் அதாதோளுக்கு ரூம்ல கிடந்து கும்பகர்ணிய மாதிரி உறங்கிட்டு கிடக்குது. ஆனா உறங்கி கிடந்த என்ன வயசான கிழவின்னு கூட பார்க்காம இழுத்து கொண்டு வந்து விட்டுக்க கண்டியா? கொண்டு வந்து விட்டதும் காணாதுன்னு என்னமோ இந்த லவ் பண்ணிய பிள்ளைல ரகசியமா ரொமான்ஸ் பேசியது மாதிரி இதுல விட்டுட்டு ரகசியம் பேசிக்கிட்டு நிக்கிறியடி. இந்நேரம் இந்த வீட்டுல உள்ளது எல்லாம் ஒரு உறக்கத்தை போட்டிருக்கான். ஐயோ செல்லும், எல்லாரும் ஆளாளுக்கு அவங்க ரூமுக்கு இப்பதான் போனாங்க. கொஞ்சோல நேரம் தூங்கலான்னு பார்த்தா இந்த ஆகாஷுக்கு கொரட்டு சத்தம் என்ன ஒரு கண்ணு கூட தூங்க விடல. அதான் நான் மட்டும் முழிச்சிருந்தா சரியா வராதுல்ல. உங்களே அதனாலதான் எழுப்புறேன். எனக்கு கம்பெனி தரது யாரு? ஏட்டு உனக்கு வயசு இருக்கு. உன் வயசுக்கு நீ முழிச்சிருந்தா என்ன, உறங்கினா என்ன? என் வயசுக்கு 10-11 மணி ஆவதுக்கு முன்னாடி ஒரு உறக்கத்தை போட்டாதான் காலமே எல்லாரும் உயிரோடையாவது எந்திரிக்க முடியும். இப்ப இந்த ஆகாஷுக்கு கொரட்டை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கொரட்டை சத்தம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக வாயில எல்லாம் செல்லோட்டா போட்டி பார்த்துட்டேன். ஆனாலும் இந்த ஆளு கொரட்டை
இருக்காரு. என்னது கொரட்டை விடான்னு சொல்லிட்டு வாயில செலட்டா போட்டு விட்டியா? ஆமா செல்லம், பேசாம மூக்குலயும் பஞ்சு அடைச்சு வச்சிடலான்னு பார்த்து பஞ்சு கையில கிடைக்கல. அதான் உங்களை எழுப்பலான்னு வந்தேன். ஏவுட்டி என்ன விட்டு சொல்ல, எனக்கு மூக்குல பஞ்சு அடைக்கிறதுக்கு பாத்தியா? ஐயோ கிடைக்கல, கிடைச்சிருந்தாலும் அடைச்சு விட்டுருப்பனே. தானே இதுதான் செல்லம் நடக்குது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் மூக்குல பஞ்சு அடைக்கலான்னு தேடினேன், கிடைக்கல. ஏடி உறங்கி கிடக்க பயலுக்கு மூக்குல பஞ்சு அடைச்சி பையன் மட்டும் மேல போய் சேர்ந்தான்னு வச்சுக்க, கொலை கேஸ்ல வருஷ கணக்குல ஜெயிலுக்குள்ள போய் கிடக்க வேண்டியதா இருக்கும். அங்கேயாவது செல்லம்போல நிம்மதியா தூங்கலாம் செல்லும். ஐயா ஏட்டியா தூக்கம் வராம நம்ம மட்டும் தான் சுத்திக்கிட்டு தெரியும் நினைச்சோம். உறங்கி கிடந்த என்னைய நாட்டி எழுப்பி கூட்டு வந்திருக்கேன். செல்ல அங்க பாருங்க, இவன் இவ்வளவு தூக்கிக்கிட்டு எங்க போறான்? என்னங்க ரொம்ப வெயிட்டா இருக்கனா? ஐயோ குல்ஃபி, இலவம் பஞ்சு மாதிரி இருக்க. ஏன்பு இனியா உங்களுக்கு இலவம் பஞ்சு மாதிரி இருக்கா? ஆமா ஆர்த்தி, என் குல்ஃபியை தூக்கும் போது இலவம் பஞ்சு தூக்குன மாதிரி தான் இருக்கு. இலை அவ 50 கிலோ இருப்பாளா? நீ முன்ன பின்ன இலவம் பஞ்சு பாத்திருக்கியா? ஆமா செல்லம், இலவம் பஞ்சு எனக்கு தெரியாதா? இலை அது சரி, இந்த ராத்திரி நேரம் உன் பொண்டாட்டி தூக்கிட்டு எங்கேயாவது இப்படி ஊர்வலம் போறேன்னு கேட்கேன். அதுவா? அததான் கேக்குறோம். அது நாங்க எங்க போறோம்னா ஆர்த்தி, என் அத்தை வீட்டுக்கு போறோம். ஏதோ அத்தை வீட்டுக்கு போறீங்களா? நீங்க 2 பேரும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்ல தான். தப்பி தவறி கூட விருந்து வீட்டுக்கு எல்லாம் எங்கேயும் போய் நிக்கிறது கிடையாது. இந்த வீட்டை தாண்டி உனக்கு எந்த வீடாக இருக்கு? ஐயோ செல்லம், நாங்க என் அத்தை வீட்டுக்கு தான் போறோம். இல்ல அததான் கேக்கேன். இந்த வீட்டை தாண்டி வாகோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறியாக்கா? அங்க தானே அந்த டாக்டருக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது. ஆமா, அந்த குடும்பத்துல யார் உனக்கு அத்தை? ஆஹா, அங்க போகல செல்லம், நான் என் குல்ஃபியை கூட்டு என் மாமியார் வீட்டுக்கு போறோம். அததான்ப்பா கேக்குறோம். இந்த வீடை தாண்டி உங்களுக்கு எந்த சொந்தக்காரங்களும் இல்லையே? அப்படி எங்களுக்கு தெரியாம எந்த அத்தை இருக்காங்கன்னு கேக்குறோம். இருக்காங்களே, என் குல்ஃபியோட அம்மா பிரியாத்த, ஆ? சஞ்சய் மாமா பிரியாத்த வீட்டுக்கு தான் போறோம். சரி நாங்க வரோம். ஏலே நில்லு. அட என்ன செல்லும்? முத அந்த பெண்ணை இறக்கி விடு. என்னங்க? நீ இறங்க கூடாது குல்ஃபி, உனக்கு கால் வலிக்கும்ல. ஏன்பு உங்களுக்கு கை வலிக்கல? என் குல்ஃபி இறங்கி நடந்தாள்னா அவளுக்கு கால் வலிக்கும். ஓஹோ. ஏடி இந்த பயலுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இறங்கு. என்னங்க? அவங்க கிடக்குறாங்க, நானும் உன்னை இறக்கி விட மாட்டேன் குல்ஃபி. நீ சொன்ன மாதிரி உன் கால் தரையில படாத மாதிரி தான் உன் அம்மா வீட்டுக்கு ஒன்ன கூட்டு போவேன். அம்மா வீட்டுக்கா? ஏலே பிறந்து வளர்ந்ததுல இருந்து 2 பேருக்கு வீடும் ஒரே வீடா தான் இருந்திருக்கு. நீ என்னடானா உன் பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு போறதா சொல்ற? எல்லாம் ஒரே வீடு தானே? என்னங்க இந்த செல்லுக்கு சுத்தமா அறிவில்ல பாத்தீங்களா? இங்க பாரு, நான் அந்த பயலுக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்குல வாயை விட்டான்னு வச்சுக்க, தரதரன்னு புடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுருவேன். செல்லு, என் ஒய்ஃப் யாரு? ஏலே அந்த பெண்ணை கீழே இறக்கி விடு, அதுக்கு பிறகு கேளு. என் குல்ஃபிக்கு கால் வலிக்கும். எந்தாலையும் போ. சொல்லுங்க, என் ஒய்ஃப் யாரு? 50 கிலோ இலவம் பஞ்சுன்னு சொல்லி தூக்கி வச்சிருக்கியே, அவதான் உன் பொண்டாட்டி. அதான் என் பொண்டாட்டியோட பேர் என்னதுன்னு கேட்டேன். இனியா? அப்பனா எனக்கு மாமனார் மாமியார் யாரு? சஞ்சய் மாமாவும் பிரியாத்தையும். அதேதான். நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாலும் எனக்கு தனி வீடு இருக்கு, என் குல்ஃபியோட அம்மா அப்பாக்கும் தனி வீடு இருக்கு. ஒண்ணு புரியல. இருங்க புரிய மாதிரியே சொல்றேன். என் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அது என் குல்ஃபியோட புருஷன் வீடு. அதே மாதிரி என் குல்ஃபி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தால ரூம், ஆமா, அது என் மாமனார் மாமியார் வீடு, அதாவது என் குல்ஃபியோட அம்மா வீடு. கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் என் குல்ஃபி எதுக்கு சண்டை போட்டுட்டு என்கிட்ட கேட்காம அவ அம்மா வீட்டுக்கு போனதே இல்ல. அம்மா வீடா? ஏல பைத்தியக்காரா, அதான் உங்க 2 பேருக்கு வீடும் ஒரே வீடு தானே? அட செல்லும், விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்சதுக்கு பிறகு சீதைக்கு ராமன் யாருன்னு கேட்டா சித்தப்பான்னு சொன்ன கதையா இருக்கு. ஊரை பொறுத்த வரைக்கும் அன்போட வீடும் அன்போட மாமனார் மாமியார் வீடும் ஒண்ணு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என் வீடு வேற, என் குல்ஃபியோட அம்மா அப்பா வீடு வேற. மக்க சத்தியமா சொல்லேன், இப்படி ஒரு கூத்து எந்த இடத்துல நடந்துக்காது. நீ அவளை இலவம் பஞ்சு கணக்கா இருக்குன்னு சொன்ன கண்டியா, அத கூட நான் பொறுத்துப்பேன். பொண்டாட்டிக்காண்டி 4 வாரத்தை தூக்கம் போட்டு தான் ஆகணும். அப்படி போட்டாதான் உன்னால பொழப்பு நடத்த முடியும். அது கூட சரி, நீ இலவம் பஞ்சுன்னு சொல்றியோ இல்ல பஞ்சு முட்டாயின்னு சொல்றியோ அது உன் விருப்பம். ஆனா உன் ரூம புருஷன் வீடுனும் அவ கல்யாணத்துக்கு முன்ன இருந்த ரூம என் மாமனார் மாமியார் வீடுன்னு சொல்ற பத்தியா, உன்னால எங்களுக்கு ஏற்பட்ட இந்த மன அழுத்தத்துக்கு தட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சா கூட குறையாது. அப்புறம் எதுக்குங்க வெயிட்டிங்? என்னங்க குதிக்க சொல்லுங்க. யௌட்டிங், உன் புருஷனுக்காவது என் மேல பாசம் உண்டு. ஆனா உன்னைய கண்டியா, நான் குதிக்கலனாலும் நீ ஒண்ணு அந்த இசை பண்ண ஒண்ணு, நான் குதிக்கலனாலும் மேல இருந்து என்ன கீழே தள்ளி விட்டுருவியா? ஐயோ அந்த நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இப்படி வழியில போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு நின்னா என்ன நாங்க வழியில போறவங்க வரவங்களா? ஆமா, செல்லு தனிமையா சுத்தி கிடக்குது. ஓகே, உங்களை உங்க புருஷன் எல்லாம் தேடவே மாட்டாரா? அப்படி கேளுங்க. எல்லாருக்கும் இனியாக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் அமைவாங்களா? கொரட்ட சத்தத்துல பாதி நாள் தூங்காமலே விடிஞ்சு போயிருது. ஏன்
இந்த கொரட்டையை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாம ஆகாஷோட மூக்கெல்லாம் பஞ்சு அடிச்சு வச்சிருங்க. அதான் அந்த பிளான தான் நானும் போட்டுட்டு இருக்கேன். ஏல அன்பே, அவனே எனக்கு பேரன்தான். இல்ல செல்லு, ஆர்த்தி பாவம் எல்லாம் தூங்கணும்லாம். ஏப்பா, என் புருஷனை கூட நம்பலாம். ஆனா மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ 10 கிலோமீட்டருக்கு உங்க பொண்டாட்டியை தூக்கி கொண்டு போற மாதிரி இந்தா உங்க ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரூமுக்கு தூக்கி கொண்டு போறீங்க பாத்தீங்களா? உங்களை எல்லாம் தான் நம்பவே முடியாது, நம்ப கூடாது. என்னங்க, வழியில போகும்போது இப்படிதான் தெரிஞ்சவங்க எங்க போறீங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொன்னா எப்பதான் நம்ம என் அம்மா வீட்டுக்கு போய் சேர்றது? நீ எதுக்குடி செல்லாம் கவலைப்படுற? உன் கால் வலிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் தான் உன்னை தூக்கி வச்சிருக்கனே. நம்ம போலாம். பாய் ஆர்த்தி. கொரட்டை சத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா ஆகாஷ் மூக்குல பஞ்சு அடிச்சு வச்சிருங்க. ஏல கிளம்பு, நீ இப்படி நேரம் நின்னு பேசினதே காணோம். பாய் செல்லு, பாய், நாங்க வரோம். ஏன் செல்லும், ஒரு காலத்துல இதுங்க ரெண்டு ஒண்ணு சேரணும்னு நம்ம எல்லாம் தவம் இருந்தோம். இந்த வீட்டுக்கு அந்த சுருட்ட மட்டும் மருமகளா வந்துடக்கூடாது, எப்படியாவது நம்ம இனியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப இதுங்க ரெண்டுக்கு இம்சை தாங்க முடியல கண்டியலா. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டே மாமியார் வீடு புருஷன் வீடுன்னு என்ன அக்க போற? எடி, அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு அவன் வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டான். உனக்கு என்னமா உறக்க வரல? உனக்கு உறக்க வரது வராத போகுது. வயசான காலத்துல இந்த கிழவி கொஞ்சம் நேரம் உறங்க விடுதியா? செல்லும், அந்த ஆள் இந்நேரத்துக்கெல்லாம் கொரட்டையை நிப்பாட்ட மாட்டாரு. நானும் எவ்வளவு நேரம் தான் போனையே தேய்ச்சி ஊர்வம்பு பாத்துட்டு இருக்கது. நீங்க அப்படி வாங்க, நம்ம எதையாவது பொது அறிவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். எது பொது அறிவா? நம்ம பக்கத்து வீட்டு அனலட்சுமி அக்கா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க புருஷன் இருக்காருல, அவரு வள்ளி அக்கா கனவுல போயிருக்காரு. காலமே வள்ளி அக்கா அனலட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்து ஒரே சண்டை. செல்லும், உன் புருஷன் எப்படியாக்கா ஏன் உறக்கத்துல ஏன் கனவுல வரலாம் அப்படின்னு. அதை எதுக்காக இந்த வள்ளி லட்சுமி கிட்ட வந்து கேட்டா, சுடுகாட்டுல லட்சுமிக்கு புருஷன் படுத்துட்டு கிடக்கான், அவ்வளவு தைரியமானவள்னா சுடுகாட்டுக்கு போய் கேட்க வேண்டியதானே? செத்து போன நீ எப்படி என் கனவுல வரலான்னு கேட்க வேண்டியதானே? அதான் நியாயமான கேள்வி. ரெண்டு பேருக்கு நடுவுல வாய்க்கு வா என்ன சண்டை. நம்ம வீட்டு காம்பவுண்ட வர தாத்தா பெருசா கட்டி விட்டுருக்காரா. ஒரு பெரிய பக்கெட்டை கமத்தி போட்டுட்டு தான் அதுக்கு மேல யாரி நின்னு கேட்டுட்டு நின்னேன். சண்டையெல்லாம் முடிஞ்சு வழியக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாவ. அதுக்கு பிறகு லட்சுமி அக்கா என்கிட்ட வந்து கேட்காவ, கண்டியா ஆர்த்தி இறந்து போனவன் கல்லறையிலே கிடக்க வேண்டியதானே? இவன் உயிரோட இருக்கச்சுல அப்பப்ப வள்ளி வீட்டுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு தான் அந்த வள்ளிக்கு புருஷன் என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். செத்து போன பிறவாது ஒழுங்கா அந்த கல்லறைக்குள்ள கிடக்க வேண்டியதானே? இப்பவும் அவ கனவுல போய் ஏன் உயிரை வாங்குறான் அப்படின்னு நீங்க சொன்னதுதான் செல்லும் நானும் சொன்னேன். இனிமே வந்து கேட்டாவள்னா கல்லறையிலே போய் கேளுங்கன்னு சொல்லி விட்டுருங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். எப்படி நீ பக்கெட்ட போட்டா யாரு நின்னு கேட்டுட்டு நின்ன? இல்ல செல்லும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தா அதான். இங்க பாரு, நீ என்ன வேணாலும் செய், இந்த ராத்திரி நேரம் என்ன எழுப்பி விட்டு கதவுடைய வேலையை மட்டும் வச்சுக்காத. ஏ செல்லும், இன்னொரு கதை இருக்குது, அதை கேட்டுட்டு போங்க. ஏ செல்லும், போடி. சீ, இந்த வீட்டுல வேற எல்லாம் ஜோடி ஜோடியா எல்லாம் படுத்திருக்கான். இந்த ஆளுக்கு கொரட்டை வேற தாங்க முடியல. யாரை எழுப்பலாம்? இசையை போய் கூப்பிட்டா நேராவே மூக்க உடைச்சிடும். சரி, நம்ம ரூமுக்கே போவோம். இந்த ஆள் என்னமோ கொரட்டை விட்டுட்டு கிடந்தாருன்னா மூக்குல பஞ்சு அடிச்சு வச்சிட வேண்டியதான். அந்த ஆள் மட்டும் உறங்கினா போதுமா, நம்ம உறங்காடாமா? என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன குல்ஃபி, இனிமே இறக்கி விடவா? இன்னும் கொஞ்ச நேரம். வெளியோரம் சிறையானே, பெண்ணும் வெட்கத்திலே அறிவாயாய் தோழி, அழகே நாளி, அருகே கொஞ்சம் வாழி, செல்லம்மா. என்னடி பாத்துட்டே இருக்க? இல்ல, செல்ல கூட நீங்க பேசிட்டு நிக்கும் போதாவது நான் இறங்கி இருக்கணும்ல. ரொம்ப நேரம் என்ன அப்படியே தூக்கி வச்சிருந்தீங்க, கை வலிக்குதா? ஆமாண்டி, கை வலிக்குது. அதுக்கு பதிலா கொஞ்ச நேரம் நீ என்ன தூக்கி வச்சுக்கிறியா? சும்மா. அது சரி குல்ஃபி, மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தாலே வழக்கமா இந்த டீ காஃபின்னு எல்லாம் கொடுப்பாங்களே. என்ன குல்ஃபி, மருமக நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, டீ காஃபின்னு உங்க வீட்டுல யாருமே எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? இருங்க, எங்க அம்மாவை எழுப்பி கூட்டு வரேன். அச்சச்சோ, அது வேண்டாம் குல்ஃபி. ஏன்? இந்த நைட்ல என் அத்தையும் மாமாவையும் டிஸ்டர்ப் பண்ணா தப்பா போயிடும்ல. பாவம், நம்ம போய் எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு. அந்த இந்த நக்கல் அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். இல்லடி, நீயும் உன் வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா போயிட்ட. ஒரு தம்பியோ தங்கச்சியோ. இங்க பாருங்கங்க, எனக்கு இதுதான் பிடிக்காது. என் அம்மாவையும் அப்பாவையும் கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. அத கூட என் குல்ஃபி சிரிச்சுட்டே சொல்ற பத்தியா, அங்க நிக்கிறடி. சாரி அன்பு, நிஜமாவே நான் மயு மேல உள்ள கோவத்துல எல்லாம் அவளை திட்டல. எனக்கு கோல்டு வர மாதிரி இருந்துச்சு, அதான் அம்மா கோல்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக பால் என்னமோ கலக்கி வச்சிருந்தாங்க. மயு சின்ன குழந்தை எல்லாம் மூலிகை அது இதெல்லாம் அவளுக்கு ஒத்துக்காது இல்லைங்க, அதான் தட்டி விட்டுட்டு கோவப்பட்டனே தவிர. புரியுதுடி, நானும் அந்த மாதிரி உன்னை பேசிருக்க கூடாது கோவத்துல. மயு விஷயத்துல எனக்கு ஏத்துக்க கொஞ்ச நாள் தேவைப்பட்டுச்சுதான். ஆனா எனக்கு இப்போ மயுவ
ஆசிரமத்துக்கு மறுபடியும் அனுப்பணும்லாம் தோணவே மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம கூடயே தான் அவ இருக்கா, நம்ம தான் பாத்துக்கிறோம். நைட்டும் நம்ம நடுவுல தான் தூங்க வைக்கிறோம். இதனால எல்லாம் 1% கூட எனக்கு வருத்தமோ கோவமோ வரவே இல்லான்பு. அப்போ முதல்ல மயு உங்களை அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. இப்ப யோசிக்கும் போது அவ நம்ம கூட இருக்கிறதே சம்திங் ஸ்பெஷலா தான் இருக்கு. மயு உங்களை அப்பான்னு கூப்பிட்ட டைம்ல நான் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டேன். அதுக்கு சாரிங்க. அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு இப்போ நான் நடந்துக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிடாதுங்க. மயு நம்ம கூட இருக்கிறதுனால நான் அவளை சின்னதா கண்டிச்சா கூட ஒருவேளை உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி நான் அதனால தான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். குல்ஃபி விடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நமக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம்தான் ஆயிருக்கு. உன் இடத்துல வேற ஏதாவது பொண்ணுனா கண்டிப்பா நம்ம நடுவுல மயுவ இப்படி ஏத்துட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறியா? சத்தியமா கிடையாது. எனக்கே புரிஞ்சுது குல்ஃபி, உனக்கு ஏத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு. எனக்கு பயமா இருக்கு அன்பு. மயு நம்ம கூட இருக்கா, எதுக்காவது நான் கண்டிச்சிட்டா நீங்க என்ன தப்பா எடுத்துப்பீங்களோ அப்படின்னலாம். குல்ஃபி, ஏதோ கோவத்துல அவளுக்கு உடம்பு சரியில்லைலாம், அதனால திட்டிட்டேன். என்ன நீங்க எதுவும் தப்பா நினைக்கலையே? ஐயோ குல்ஃபி, உன்னால அவளை ஏத்துக்க முடியாத டைம்லயே என்ன அவ அப்பான்னு கூப்பிட்டதை உன்னால ஏத்துக்கவே முடியல. அந்த டைம்லயே உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச வண்டி. இப்பவா உன்னை தப்பா நினைக்க போறேன்? என் குல்ஃபியால எப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க முடியாது. இதுல மயு விஷயத்திலே தப்பு பண்ண போறேன். எனக்கு இது போதுங்க. நான் பயந்துட்டே இருந்தேன். இனிமே மயு கிட்ட கொஞ்சம் சத்தமா படின்னு சொன்னா கூட நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோ அப்படின்னு. ஏச்சி லூசு, நான் அப்படி நினைப்பேனா? சரி, அவ அங்க தனியா படுத்திருக்கா, நான் போய் இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். சரிங்க.